Hi friends, welcome back my channel. 60 டே சேலஞ்சில் வந்துட்டு இன்றைக்கி 10வது நாள். நம்ம 10 நாளை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் நான் இப்போ வரைக்கும் வெயிட் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 1 கிலோ குறைஞ்சிருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி வெயிட் லாஸ் ட்ரிங்க்குக்கு பொதுவாக சியா சீட்ஸும் லெமனும் சேர்த்து சுடு தண்ணியை சூடாக எடுத்துக்கிட்டேன். இது குடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லெமன் சேர்த்து இந்த சியா சீட் கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனாலே நான் விரும்பி சாப்பிடுவேன். இதை நல்லா ஒரு ஃபுல் டம்ளர் எடுத்துகிட்டு சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 10 நாளைக்கு முன்னாடி நான் 73.40 இருந்தேன். இப்போ 10 நாளைக்கு பிறகு 72.80 பாயிண்ட் இருக்கேன். இது வெறும் வயிற்றில் தான் நான் எடுத்தேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு. இப்போ எனக்கு 1 kg குறைஞ்சிருக்கதே போதும். நம்ம இதுதான் நார்மலாக கொண்டு போக முடியும். நம்ம உடனே 5 கிலோ குறைஞ்சோம் அப்படின்னா 1 மாதத்துலேயே 10 கிலோ குறைக்கிறோம் அப்படின்னா திருப்பி அது டபுள் மடங்காக ஏறும். அது மாதிரி சாப்பாடை கம்மி பண்ண நம்ம ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால் நான் நார்மல் சாப்பாடு ஜீனி மட்டும் எக்காரணத்தை கொண்டு எந்த ஸ்வீட்டும் சாப்பிடல, காப்பிலையும் ஜீனி போட்டு குடிக்கலை. அந்த மாதிரி மட்டும் நான் கட் பண்ணி இந்த 1 kg கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய வாக்கிங்கும் போல், ஒரு 2 days வாக்கிங் போல் ஸ்டொமக் பெயின் இருந்ததுனால அந்த மாதிரியெல்லாம் நான் இது பண்ணி தான் இப்போது 1 kg கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. காலையில் நான் எப்பயும் போல் வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச வார்ம் அப்பு நானும் யூடியூப் பார்த்து எனக்கு எது எனக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் மேலே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சுற்றி பறவைகள் கத்துறது, வெளியில் கிளைமேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்புறம் வார்ம் அப் பண்ணுவேன். அப்படியே வார்ம் அப்பை முடிச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு உடம்பு ஒரு மாதிரி ஒல்லியான மாதிரி ஃபீல் ஆகுது, வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக தெரியுது. அதனால தான் இனிமேல் கொஞ்சம் எக்ஸசைஸ் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எப்பயும் போல் ஸ்கிப்பிங் தான். இன்றைக்கி 150 பண்ணேன். உண்மையிலே ரொம்ப முடியல, காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கரெக்டாக 100 தான் பண்ணுவேன். இன்றைக்கி 150 பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 ப்ரெட்டு, எந்த ஒரு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. ஒரு 1/2 டம்ளர் காப்பி மட்டும் எடுத்துக்கிட்டேன். 11 மணிக்கு கொஞ்சமாக சுண்டல் அவிச்சது எடுத்துட்டேன். லஞ்சுக்கு ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால கொஞ்சமாக சாப்பாடு, ரசம், கீரை பொரியல் எடுத்துக்கிட்டேன். 4 மணியே போல் கொஞ்சமாக பப்பாளி எடுத்துக்கிட்டேன். பப்பாளி மட்டும்தான் விலை கம்மி, அதனால தான் பப்பாளி எடுத்துக்கிட்டேன். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ணும், ஆனால் பப்பாளி சாப்பிட்றப்ப நமக்கு ஹெல்த்தின்றதுனால. நைட்டு இது 2 முட்டையை பொடி மாஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன் 1 டம்ளரு. இது குடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரிலீஃபாக தெரியுது. அதனால தான் நெக்ஸ்ட்டு நிறைய எக்ஸசைஸ் சேஞ்ச் பண்ணலாம், சாப்பாடு விஷயத்துலையும் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி பண்ணலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.